ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தேவனை துதித்ததை காவலில் இருந்த மற்ற சிறையில் மற்ற இடங்களில் இருந்தவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டு சமூகத்தில் நாம் துதிக்கிறதை, ஜெபிக்கிறதை, தேவனை ஆராதிக்கிறதை நான் மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, மற்றவங்கள் கவனிக்கிறாங்களே, ஏதாவது நம்மளை குறைவாக மதிப்பிட்டுருவாங்களோ என்று சொல்லி நாம் குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட கம்பீர சத்தத்தோடு கூட தேவனை துதித்து பாடும் பொழுது கட்டுகள் கலண்டு போகும். நமக்குடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி கட்டுகள், மரணக்கட்டுகள், எல்லா கட்டுகளும் கலண்டு போக வேண்டுமானால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் வாய்களை திறந்து சத்தமாக துதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு அது இடையூறாக இருக்குமானால் வனாந்தரமான இடங்களில் போங்க. தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருந்து ஆண்டு சமூகத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சத்தமிட்டு பாடி துதித்து தேவனை ஆராய்த்து பாருங்கள். ஒரு பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. இதுகாலம் இல்லாத கட்டுகள் எல்லாம் கலண்டு போகும். பிரச்சனைகள் மாறி போகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறவர்கள் வேதனையோடு கூட இருப்பாங்க. கையிலும் காலிலும் கட்டப்பட்டால் இன்னும் வேதனையாக இருக்கும். அந்த வேதனையிலும் அந்த சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தவே இல்லை. அவர்கள் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க என்றுதான் வேதத்தில் வாசித்தோம். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துலையும் கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. ஒரு விடுதலையை மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எனவே இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியை ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தரைய காலமும் துதிப்பேன், அத்துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிங்க. பெரிய விடுதலையை இன்றைக்கு கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.